வாழ்க்கைக்குள்ள நீங்க அசைவாடுங்க. ඔබගේ වාතාවරණය තුල என்னுடைய සැරිසරන්න. வாழ்க்கைக்குள்ள நீங்க ඔබගේ அசைவாடுங்க ජීවිතය ஆண்டவரே. තුල සැරිසරන්න. இந்த காலையில ஒரு விசை கர்த்தருக்கு நேராய் பார்த்து சொல்லுங்க අපි ஆண்டவரே. ස්වාමීන් වහන්සේ දිහා බලලා කියමු. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலுக்குள்ளாய் அசைவாடுங்க. ආත්මයන් වහන්සේ මා තුල இந்த සක්මන් காலையில කරනවා. எங்களுடைய இருதயங்களை நாங்கள் ஒரு விசை கர்த்தருக்கு நேராய் අපගේ திருப்புவோம். හදවත් ස්වාමීන් වහන්සේ වෙතට இந்த අරවගමු. காலத்துல சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. ඔබ මට අවශ්‍යයි Lord, I සුදාත්මය. need you this morning ஆண்டவரே. මට ඕනේ ස්වාමීනි இந்த සුදාත්මය. காலை நேரத்துல அவருடைய நாமத்தை எங்களுக்கு மேலாய் நாங்கள் මගේ சொல்லுவோம். නාමය අපි එතුමාට කියමු. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பதாய் நான் போகிறேன். මම ඔබ ඉදිරියේ යනවා කියලා நான் ස්වාමීනි. உன்னோடு கூட இருப்பேன். මම ඔබ සමග ඉන්නකොට நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ඔබගෙන් ඈත් වන්නේ உன்னை නැහැ. கைவிடுவதும் ඔබ இல்லை. අත්හරින්නෙත් நீ නැහැ. பயப்படாதவும் බය වෙන්න එපා. கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் කැළඹෙන්නේ சொல்கிறார். නැතු ඉන්න ඕනේ කියලා ස්වාමීන් இந்த වහන්සේ. காலத்துல பயத்தோடு திகிலோடு இந்த காலை ஆராதனையில் இருந்தா බයෙන් තැතිගෙන්මින් ඔබ கர்த்தருடைய මෙව්දෑසන வாக்குத்தத்தம் சொல்கிறது, වචනේ පොරොන්දුව කියනවා. நான் உங்களுக்கு முன்பதாய் கடந்து මම ඔබ செல்கிறேன். ඉදිරියෙන් ගමන් Just lift කරනවා. your hands in worship and say, Lord, என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. නොවරින දෙවිඳු. ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் මොන වගේ என்னை වාතාවරණයක් கைவிடுகிற පැමිණියත් தேவன் அல்ல. නොවරින ஓ, ரபா දෙවිඳු. ஷரலரமா. ஓ, ஓ, ரிபபா என்னை ஷகலகரமா கைவிடாத பாபா. தேவனே, ரிபபா ஓ, என்னை விட்டு விலகாதவரே, ஓ, இயேசுவே. ஓ, கர்த்தரே, இந்த காலத்துல நன்றி செலுத்துங்க. ஓ, எங்களுடைய வாழ்க்கையில் அவர் மாத்திரம் போதும். අපිට ඇති ஓ, நம்மை விட்டு விலகாத தேவனாய் අපිට இருக்கிறார். ඇති සෑහේ எப்பேற்பட்ட நெருக்கம் වගේ வந்தாலும் අමාරුකම් තිබුණත් அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ඔබ වටා ගන්න. Hallelujah. வாழ்ந்தாலும் நீரே, தாழ்ந்தாலும் நீரே, வாழ்ந்தாலும்
எப்பக்கம் நெருங்கிடும் ஒடுங்கி நான் போவேனோ எதிர்த்திடும் புயல்களில் அசைந்திடேன் நான் என் பலவீன நேரத்தின் பெருமூச்சின் ஜெபத்தாலே உதவிடுமோ தாய் பறந்திடேன் நான் எப்பக்கம் நெருங்கிடும் ஒடுங்கி நான் போவேனோ எதிர்த்திடும் புயல்களில் அசைந்திடேன் நான் என் பலவீன நேரத்தின் பெருமூச்சின் ஜெபத்தாலே உதவிடுமோ தாய். சொல்லுவோமாக கைவிடுவதில்லை
கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பதாய் போகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ ඉදිරියෙන් ගමන් කරනවා. அவர் உன்னோடே இருப்பார். ඔබ සමග ඉඳී. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ඔබගෙන් ඈත් වන්නේ නැහැ. உன்னை கைவிடுவதும் ඔබ இல்லை. අත්හරින්නෙත් நீ නැහැ. பயப்படவும் බය වෙන්නත් கலங்கமும் வேண்டாம். කැළඹෙන්නත් අවශ්‍ය නැහැ. எப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த மாதத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து මේ போனோம். මාසේ මොන වගේ වාතාවරණයක් අපි ගමன் කළත් அவர் தருகிற ஒரு வாக்குத்தத்தம். එතුමා දෙන පොරොන්දුව නම් அவர் நம்மை விட்டு விலகவும் ඔබගෙන් மாட்டார். ඈත් වෙන්නෙත් நம்மை නැහැ. ඔබ கைவிடுவதும் இல்லை. අත්හරින්නෙත් නැහැ. தேவனே இந்த காலை நேரத்துல எங்களோடு இடைப்பட்டதுக்காய் ඔබ நன்றி. අප සමග සම්බන්ධ වන නිසා உங்களுடைய ස්තුතියි. வார்த்தைக்கு முன்பதாய் உட்காரும் பொழுது ඔබගේ වචනේ இந்த වාඩි වෙනකොට காலை நேரத்துல நீங்க எங்களோட பேசுங்க. ඔබ අප සමග කතා எல்லா කරනවා. துதிகன மகிமை உமக்கே சில கௌரவ செலுத்துகிறோம். மகிமை பிரசன்சா உமக்கு. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசு நாங்கள் வாசிக்கிறேன். யாவரும் கரங்களை God தட்டி bless கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு நாங்கள் வாசிப்போம். අපි අද කියවමු. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் அக்கறையும் பிள்ளைகள் எழுப்புதல் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். දෙවනාන්සේ දරුවන් කෙරේ ලැදිකමක්ද ඒ දරුවෝ නැකිට බැබලෙන්න ඕන කියලා ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 80 වෙනි ගීතාවලිය 18-19 வாசிப்போம். 18-19. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். ගීතාවලිකාරයා කියන දේ අපි බලනවා. நாங்கள் பின்வாங்காமல் இருக்க வேண்டுமேயானால் எங்களை உயிர்ப்பியும். අපි පසුබට නොවන පිණිස අපි උත්තාන කරන්න. எங்களை வாழ வையும். අපිව ජීවත් කරවන්න. உம்முடைய நாமத்தை உயர்த்த சாட்சியா இருக்க கிருபை செய்யும். ඔබගේ නාමය ඔසවන්න අපිව සාක්ෂිමත්ව තබන්න. அதனால சங்கீதக்காரன் விரும்புகிறார் தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று. ඒ නිසා ගීතාවලිකාරයා කැමති වෙනවා දෙවනාන්සේගේ මූණ දකින්නට ඕනේ කියලා. உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், நான் பின்வாங்கி போக விரும்பவில்லை. ඔබගේ මූණ දකින්න ඕනේ මම පසුබට වෙන්න කැමති නෑ. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் மேல் மிகுந்த அக்கறையா ඒ இருக்கிறார். නිසා දෙවියන් වහන්සේ දේව ජනතාව කෙරෙහි ඉතා ලැබිව සිටිනවා. தேவன் தம்முடைய ஜனங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். දේව ජනතාව ශුද්ධවත්ව ජීවත් වෙන්න ඕනේ කියලා ස්වාමීන් වහන්සේ කැමැත්තක් තිබෙනවා. வேதத்திலே அதை நமக்கு போதிக்கிறார். ඒ දේව වචනයෙන් අපට උගන්වනවා. வாசியுங்கள் 2 கொரிந்தியர். දෙක කොරින්ති. நேரம் இல்ல. 6ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17, 18 குயிக்கா வாசிங்க. கேட்டு கொண்டிருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்ப அவர் சொல்றார், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. නීතියටයි අධර්මිෂ්ඨකමටයි සම්බන්ධකමක් තියෙන නරකයි. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாது. ඒ අඳුරටයි ආලෝකයටයි එකමුතුකමක් තියෙන නරකයි. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அவிசுவாசியோட விசுவாசி பங்கு இருக்கக்கூடாது. විශ්වාසවන්ත කෙනෙක් අවිශ්වාසවන්තත් එක්ක පංගුකාරකමක් තියෙන නරකයි. அவிசுவாசிக்கு சில நேரத்தில் நீங்க ஞாயிற்றுக்கிழமைய கட் பண்றது என்னத்துக்குன்னு சொன்னா නොයදිලිකම அவிசுவாசிகளோடு இருக்கிற பழக்கம். ඔබ ඉරිද සමාරිට එන්නේ නැතේ හේතුව නොයදිලිකමත් එක්ක තියෙන පුරුද්ද. அவிசுவாசியுடைய பழக்கம் எங்களுக்கு வரக்கூடாது. ඒ නොයදිලිවන්තයන් සංගේ පුරුද්ද අපිට එන්න නරකයි. நாங்கள் விசுவாசிக்கிறோம். අපි විශ්වාස කරන ඇදහිලිවන්තයෝ. அடுத்தது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இது தேவனுடைய ඊළඟට දේවස්ථානෙටත් என்ன சம்பந்தமே இல்லை. සම්බන්ධකමක් නැහැ. நீ சம்பந்தமா இருக்கிறேன்டா ඔබ සම්බන්ධකමක් තිබෙනවා නම් பலிபீடங்கள் ஆலயங்கள் எல்லாம் அசூசியப்படும். ඒ පූජාසනය දේවාසනය ඊටාම කිලුටු වෙනවා. அதனால தான் ඒ නිසා තමයි சபையில பிரசன்னம் வருவதுக்கு தடைப்படும். එනිසා දෙනසගේ තේජසේ එන්නට බාධා වෙන්නේ. என்ன நீங்க அறியாம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ඔබ නොදැනුවත් ඒ දේවල් කරවුත් அந்த பிசாசு உங்களை பிடிச்சு உங்களோட வாழ்க்கையிலுக்கு ஆசீர்வாதத்தை எடுப்பார். ඒ යක්ෂයා ඔබ අල්ලගෙන ඔබගේ ආශිර්වාදය උදුර ගන්නවා. நீங்க மனுஷர்களை பிரியப்படுத்த போவீங்கன்னு சொன்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலால
உங்களுக்கு சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது. ඔබ සභාවට ආශිර්වාදයක් වෙන්නේ නැහැ. ඔබ මනුෂ්‍යයන්ව ප්‍රියමනාප කරන්න ගියොත්. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. நீங்க அதுல சம்பந்தம் வேத வார்த்தை தான். நீங்க ஒரு பரீட்சையில வெற்றி பெறணும்னு சொன்னால் படிக்கிறதுக்கு தான் கேள்வி வந்து பதில் எழுதுவீங்க. ඔබ විභාගයේදී ජය ගන්න ඕන නම් ඔබ ඉගෙන ගන්න තුලින් තමයි මේ ප්‍රශ්නේ එන්නේ. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் எங்களுக்கு வேண்டும், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ඔවුන් කරන දේ සියලු සඵලවත් වෙන දේ වචනය අනුව ජීවත් වෙන කෙනා. நீ அதற்கு மீறி போனாண்டா உண்ட வாழ்க்கை பஞ்சத்திலும் வேதனையிலும் துக்கத்திலும் இந்த உலகத்துல கடிச்சிடுவேன். ඔබ මේකට පිටුපාල යනවා නම් ඔබ වේදනාවෙන් දුකෙන් ඔබගේ අවසාන වෙනවා ඔබගේ ජීවිතේ. இந்த சின்ன உலகத்துக்கு நீ ஏமாற்றப்பட்டு මේ போயிடுவே. කුඩා ලෝකයේ තුල ඔබ රැවටීමටපත් වෙනවා. உண்ட ஆசை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி. ඔබගේ ආශාව හැමදේම ඔබ විනාශ කරනවා. தேவன் உன்னை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கு. දෙනාංශ හොඳට ඔබ දැනගෙන ඉන්නවා. பிதாவானவர் இயேசு வண்டையில வருவதற்கு உனக்கு உதவி செய்தார். පියන් වහන්සේ යේසුස් වහන්සේ වෙතට එන්නට ඔබට උදව් කරනවා. இயேசு வண்டையில லேசில வர முடியாது. எத்தனை பேரை கூப்பிடுறீங்க, வர்றாங்களா? යේසුස් වහන්සේ ගාවට නිකන් ලේසියෙන් ඉන්න බෑ. බොහෝ අඬ ගන්නවා. එනවද? வாசிங்க அந்த வசனத்தை திருப்பி. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஏது? அப்ப ஆலயத்துக்குள்ள விக்கிரகம் வரக்கூடாது. ඒ දේවස්ථානය තුල රූප නමස්කාරයෙන් නරකයි. உண்ட இருதயத்துல ஆண்டவர் வாசம் செய்கிறார். விக்கிரகங்கள் ரகசியா வந்து பூந்துடக்கூடாது. ඔබගේ හදවතේ ස්වාමීන් වහන්සේ වාසය කරනවා නම් ඔබගේ රාශිගත රූප නමස්කාර තිබෙන්න නරකයි. இந்த உலகத்துல மனுஷர்கள் எப்படி வாழ்றவங்களோ அப்படி வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. ලෝකේ ජීවත් වෙන විදියට ඔබ ඒ වගේ විදිහට ජීවත් වෙලා යයි. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு பரலோகத்துக்காக நீங்க விதைக்கிறீங்க, பொக்கிஷங்களை சேர்க்கிறீங்க. ඔබ ගැලීම ලැබුවට පස්සේ දෙවියන්වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා වපුරනවා, ඔබ වස්තු එකතු කරනවා. வாசிங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. நீங்க யாரா இருக்கிறீங்க? நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், செத்த ஆலயம் இல்ல. ඔබ මැරිච්ච දේවස්ථානයක් නෙවෙයි. ඔබ அதான் ஆசை வருது இல்ல, என்ன வர விருப்பம் இல்லை. එන්න කැමැත්තක් නැහැ. தரிசனத்தை நம்ப விருப்பம் ඒ இல்லை. දර්ශනේ විශ්වාස කරන්න කැමැත්තක් නැහැ. தரிசனத்தை மீறி போறது. දර්ශනයට පිටුපහල යනවා. சபைக்கு உண்மை இல்லை. සභාවට අවංකභාවයක් නැහැ. ஊழியக்காரனுக்கு உண்மை இல்லை. සේවකයාට අවංකභාවයක් නැහැ. பரிசுத்தாவிக்கு உண்மை இல்லை. සුදත්තන් වහන්සේට අවංකභාවයක් නැහැ. உண்ட இருதயத்துல தான் இது மூண்டும் தங்கம். මේ හදවතේ තමයි මේ තුනම රැඳෙන්න ඕන. வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்குள்ள இருந்தா நீ ஒரு அசுத்தம். මෙතන හිටියොත් ඔබ අශුද්ධ භාවයට நீ පත් ஒரு அருவருப்பு. ඔබ පිළිකුල් සාගත දෙයක්. அருவருப்பும் அசுத்தம் உள்ள இடத்துல ஆவியானவர் எப்படி ඒ வருவார்? පිළිකුල් අසුද්ධ තැන් වල ආත්මෙන් වහන්සේ කොයිද ඉන්නේ? உன்னோட ரகசிய வாழ்க்கையில தடை. ඔබගේ රාශිගත ජීවිතේ බාධා. தேவண்ட மகிமை இறங்குது இல்ல. එනාසගේ මහිමේ බැසෙන්නේ නැහැ. தேவனை பற்றி நீ இன்னும் அறிய இல்ல. එනාසේ කියන තවත් ඔබ දන්නේ නැහැ. என்ன? திருமணம் கட்டினவர்கள் கணவன் மனைவியா அன்பா வாழும். ඒ විවාහ වෙච්ච අය ස්වාමි පුරුෂයා භාර්යාව තුල ප්‍රේමයෙන් ජීවත් වෙන්න. கணவனுடைய வார்த்தையை கேட்டு வாழும். ස්වාමි පුරුෂයාගේ වචනේ අහලා ජීවත් වෙන්න. பெண்கள் கணவனுக்கு மேல போறதல்ல. ඔබගේ කාන්තාවන් ස්වාමි පුරුෂයාට ඉහළින් යනව නෙවෙයි. ஏன் போறாங்க? அவர் ஜெபிக்காதவர். යාඥා කරන්නේ නැති නිසා. அவருக்கு ஆலயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. දේවස්ථානයේ කිසි කැමැත්තක් නැති නිසා. அதனால பெண்கள் மேல போறாங்க. එසා කාන්තාවන් ඉහළට යනවා. சொல்ல பெண்கள் எப்பொழுதும் மேலா போல கணவனை மதிக்கும். ඒ ස්වාමි පුරුෂයාව ගරු කරන්න ඕනේ. பிள்ளைகளுக்கு முன்பதாக கணவனை பற்றி நன்றான காரியம் சொல்லும். ඒ දරුවන්ට ඒ ස්වාමි පුරුෂයා ගැන හොඳ දේවල් කියන්න அது ඕනේ. பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து போக தகப்பனை மதிக்காதுகள். ඒ නිසා කාලයක් යනකොට දරුවෝ ඒ පියාව ගණන් ගන්නේ නැහැ. தங்களுடைய இஷ்டத்தின்படி போக මාගේ பார்க்குங்க. කැමැත්ත අනුව යන්නට බලනවා. மனைவி கணவன் சொல்லுக்கு கீழ்ப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ඒ සුදු බයිබලයේ කියන්නේ භාර්යාව ස්වාමි පුරුෂයාගේ වචනෙට කීකරු වෙන්න කියලා. அதுக்கு மேல நீங்க போவீங்கன்னு சொன்னா சபையோட ஸ்ட்ரக்சரை உடைக்கிற. ඔබ ඒක ඉහළින් යනවා නම් සභාවේ ස්ට්‍රක්චර් එක ඔබ කඩනවා. கிறிஸ்துவின் சரீரத்தை நீ வேதனைப்படுத்துற. ක්‍රිස්තුවන්සේගේ ශරීරය ඔබ වේදනාවට පත් කරනවා. சொல்ல விளங்குதா? என்ன ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறீங்க? ஒரு ஆமே சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ.
கல்யாணம் கட்டினா மனைவிட பொறுப்பு தான் சமைக்கிறது எல்லாம் செய்து வைக்கிறது. ඒ විවාහ වුණා නම් භාර්යාවගේ කොටස තමයි උයන්නට හැම දෙයක්ම කිරීම ගෙදර. கணவன்ட பொறுப்பு அவ கொடுக்குற பணங்களை எல்லாம் கொடுத்து சந்தோஷமா வச்சு கர்த்தருக்குள்ள வாழ்றது. ඒ ස්වාමීන් වහන්සේගේ යුතුයකම අම්බ කරලා හැම දෙයක්ම දීලා දෙවියන්සේ තුල ජීවත් වීම. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்க. කතා දෙවියන්සේ කැමති වෙන දේ. அதுக்கு மேல போக கூடாது. ඒකට ඉහළින් යන්න නරකයි. என்ன? சாராளோட பேச்சை கேட்டு ஆபிரகாம் நிலை இழந்து போனார். ඒ සාරාගේ වචනය අහලා ආබ්‍රහාම්ගේ தත්ත්වය නැති කරගත්තා. என்ன 10 வருஷம் இந்த ஆகார திருமணம் முடியுண்டா. ආහාර බයින්න කිව්වා විවාහ වෙන්න කිව්වා අවුරුදු 10කට පස්සේ. 10 வருடமா இருந்தா. நல்லவளா இருந்தா. අවුරුදු 10ක් හිටියා හොඳට. கட்டி கொடுத்தா. විවාහ කළා දුන්නා. கட்டுன்னு சொன்னார். විවාහ කරන්න කිව්වා. கட்டினார். විවාහ කරා. திருப்பி சொல்றா திருப்பி அனுப்புன்ற. නැවත කියනවා එයාව එලවන්න කියලා. ஒவ்வொருவருக்கும் நல்ல மனைவி கிடைக்கும். හැම කෙනාටම හොඳ භාර්යාවක් ලැබිය යුතුයි. வேதம் மனைவியை பற்றி தான் சொல்லுது. புருஷனை பற்றி දේවචනේ சொல்லுது. භාර්යාව ගැන තමයි කියන්නේ ස්වයං පුරුෂයා ගැන නෙවෙයි. என்ன அவங்கள பற்றி அவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கணவனை உற்சாகப்படுத்தி ඒ අය තමයි ආත්මික ජීවිතයේ ස්වයං පුරුෂයා උනන්දු කරන්නේ. இந்த அசுஸ்தத்தை விட்டு போ. ඒ අසුත්තභාවයෙන් ඉවත් වෙලා යන්න. தொடாத அதை. ඒක අත ගස්සන්න එපා. 18 18 அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றார்? කවුද කියන්නේ? என்ன நீங்க கேட்க மாட்டீங்களே. ඔබ අහන්නේ நீ නැහැ. கேட்க மாட்ட. බාන්නේ නැහැ. உண்ட வாழ்க்கையை அழிக்க பிசாசு திட்டம் போட்டிருக்கு. ඔබගේ ජීවිතය විනාශ කරන්න යක්ෂයා සැලැස්මක් යොදනවා. எப்படி சொல்ற? சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறேன். සර්ව බලදාර දෙවියන් වහන්සේ කියනවා. வாசிக்கத்தில் ஆபிரகாம் என்ன ஆதியாம் 17ஆம் அதிகாரத்தில் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். උප්පත්ති පොතේ 17 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා දෙවියන් වහන්සේ මම සර්ව බලදාරි දෙවියන් වහන්සේ. உடனே ஆபிரகாம் குனிந்து ஆண்டவரை வணங்க துவங்கிட்டான். ආබ්‍රහම් සම්පූර්ණ මුණින් වැටිලා එතුමාව නමස්කාර කරා. நீ ஜீவனுள்ள ஆலயம். ඔබ ජීවමාන දේවස්ථානයක්. சர்வ வல்லமையுள்ள தேவன். එතුමා සර්ව බලදාරි දෙවි කෙනෙක්. ஆனா நீங்க உயிரடையாம செத்தவரை போல இருப்பது தான் எழுப்பதற்கு தடை. නමුත් ඔබ උත්තාන වෙන්නේ නැතුව මරණාසන්නව සිටීම තමයි ඔබගේ බාධාව. என்ன நீ ஜீவன் இருக்கு உண்ட ஆலயத்துக்குள்ள. ඔබගේ ජීවනයේ තියෙන ඔබගේ දේවස්ථානයේ. என்ன கர்த்தர் பேசுவார். ඊළඟට කතා කරයි. உங்களை ரட்சித்து ஏன் கொண்டு வந்தார்? ஆன்மீக வழியில ஒரு 60% நடக்க. ඔබ ගලවලා ගෙනිච්ච ආත්මික 90%ක් ඔබ මඟ පෙන්වනවා. உங்களுக்கு ஆன்மீகத்துல தான் உங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ඔබගේ ආත්මික ජීවිතයේ තමයි ඔබගේ ජීවිතයේ සැලසලා තිබෙන්නේ. 40% தேவை. நீங்க திருமணம் முடிக்கணும், பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். 140ක් ලෝකාකාර ඔබ ජීවත් වෙන්නට ඕනේ, දරුවන් අදන්න ඕනේ, ඒ අය මඟ පෙන්වන්න நீங்க ඕනේ. பூமியில வாழ்ற ஆட்கள். මේ පොළොවේ ඔබ ජීවත් වෙන අය நீங்க வேலைக்கு ඔබ போகணும், වැඩට යන්නට, மற்றவர்களோடு பழகணும், අනිත් අයත් එක්ක පුරුදු වෙන්නට உங்களுக்கு ඕනේ. ஒரு வீடு கட்டணும், ගෙදරක් ஒரு வாகனம் வாங்கணும். වාහනයක් ගන්න ඕනේ. உங்களோட கையின் பிரயாசத்தை கர்த்தர் ඔබගේ ஆசீர்வதிக்கும். දෑත ඵලයේ ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද அப்ப කරන්න ඕනේ. தேவனுக்கு தெரியும் இவங்க வாழணும். දෙවනාසල දන්න ඔබ ජීවත් වෙන්න ඕනේ කියලා. ஆனா பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. லேவியர் இருந்தாங்க, ஆசாரியர் இருந்தார்கள். ஆனா அவர்களை தேவன் பிரித்தெடுத்தார். அவர்கள் மட்டும்தான் ஊழியம் ඒ செய்தார். පරණ ගිවිසුමේ පූජකවරු ලෙවිවරු දෙවනාසේ ඒක වෙන් කළා ගත්ත සේවය සඳහා. ஆனா நீங்க வேலை செய்து கொண்டு நீங்க ஓடி உழைக்கிற உங்களை கர்த்தர் ரெட்டிப்பா නමුත් ஆசீர்வதிப்பார். ඔබ වැඩ කරගෙන කරන සේවය තුළ දෙවනාසේ දෙගුණයක් ආශිර්වාද කරයි. அதுல தேவனுக்கு ஒரு நேரத்தை கொடுக்குறீங்க, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ඔබ ඒ තුලින් දෙවනාසේ වෙලාවක් දෙන නිසා දෙවනාසේ ආශිර්වාද කරයි. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. දෙවනාසේ සොයන අයට කිසි ඉඟයක් වෙන්නේ නැහැ. என்ன அப்போ உங்களோட ஆலயத்துக்கு வராமல் தடுக்கிற ஒரு ஆள் இருந்தாண்டா அவர் பிசாசுடைய ஏஜென்ட். ඔබ දේවස්ථානට කවුරුහරි ඔබට බාධා කරනවා ඔය යක්ෂයාගේ ඒජන්ට් කෙනෙක්. என்ன அவர் பிசாசுடைய ஏஜென்ட்டாக இருப்பார். යක්ෂයාගේ ඒජන්ට් කෙනෙක්. ஆலயத்துக்கு வர விருப்பம் இல்லை, දේවස්ථානට එන්න කැමැත්තක් නැහැ. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த දෙවනාසේගේ விருப்பம் இல்லை. මහිමේ කරන්න කැමැත්තක් அப்ப නැහැ. இங்க என்ன தேவன் சொல்றாரு, இங்க பார் நான் உன்னிட்ட உலாவ போறேன். මම ඔබත් තමඟ සක්මන් කරන්න කැමතියි. என்ன 6 நாள் உங்களை விட்டு வெளியே அனுப்புறோம். දවස් 6ක් අපි ඔබ යවනවා அங்க එළියට. என்ன செய்தீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். ඔබ ඒ මොනවද කරන්න කියලා ස්වාමීන් වහන්සේ බලනවා. ஜெபம் என்று சொல்றது பிசாசு விடமாட்டான் ஜெபிக்க. යාක්ෂයා ඉඩ දෙන්නේ නැහැ යාඥාවට. ஏன்னா நீங்க ஜெபிச்சா தெரியும் அவனுக்கு ஒரு வல்லமை இறங்க ඔබ போகுது. යාඥා කරොත් දන්නවා යාක්ෂයාට ලොකු බලයක් ඔබ බැසෙන්න යනවා කියලා. அதனால உங்களை அவன் ஜெபிப்பதுக்கு பல தடையை ඒ போடுவான். නිසා බෝ බාධාවන් යක්ෂයා දානවා යාඥා කරේ. ஜெபிங்கன்னு சொல்லி சும்மா விட்டுட்டு நாங்க சொல்ற முடியும், அதுக்கு பல தடை வரும். ඒ නිසා යාඥා කරන අපි කිව්වට බෝ බාධාවන් යක්ෂයා දානවා. அதனால பிசாசு உங்களோட வாழ்க்கையை சம்பூர்ணமா
ஆசீர்வாதத்துக்கு ඒ தடைப்படுத்துவான். නිසා සම්පූර්ණ ඔබගේ ආශිර්වාදයට යක්ෂයා බාධා කරනවා. அதனால அவர் சொல்றார், இப்படி இருக்க நான் உங்களை நேசிக்கிறேன், මම ඔබට நீ ප්‍රේම என் කරනවා. பிள்ளை, මගේ நான் දරුවෙක්. சர்வ வல்லமை உள்ள සර්ව தேவன், බලධාරී දෙවිඳුන් உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ආශිර්වාද කරනවා. சிலருடைய காரியத்தில் நாங்க மெதுவா டிசிஷன் எடுக்கிறோம். සමහර අයගේ ප්‍රශ්නවලට අපි හිමින් තමයි ඒගොල්ලන්ට තීරණය කරන්නේ. மெல்லவா தான் அவங்கள உள்ளுக்குள்ள கொண்டு வா. හිමින් තමයි ඒගොල්ලෝ ඇතුල් කරගන්නේ අපි. ஏன்னா அவங்க வட்டி விலகி போனாண்டா அழிஞ்சு போவாங்க. ඔවුන් මෙතනින් ඉවත් වෙලා ගියොත් විනාශ වෙලා යයි. வேதம் என்ன சொல்லுது? மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை தேடு. සිත් ඇරිලා ස්වර්ග රාජ්‍යය සොයන්න කියලා දේ වචනේ කියනවා. மனம் திரும்பி கனி கொடு. සිත් ඇරිලා පළ දරන්න. மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விடு. සිත් ඇරලා ඔබගේ නපුරු මාර්ගෙන් ඉවත් වෙන්න. நீ சாகிறத நான் விரும்ப இல்லை. ඔබ මැරෙන දේ මං කැමති නෑ. நீ ஏன் சாக வேண்டும்? ඇයි මැරෙන්නට ඕනේ ඔබ? என்ன நீ மனம் திரும்பினா வாழுவ. ඔබ සිත් ඇරනොත් ඔබ ජීවත් වෙයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. கர்த்தர் உயர்த்துவார்னு நம்புவோம். එනාසේ උසස් කරයි வலது කියලා கட்சி ஒரு විශ්වාස பெரிய කරන්න. அல்லே சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. இன்னொரு பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. சாட்சியா வாழும். සාක්ෂිමත්ව ජීවත් වෙන්න. அடுத்த வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட 7வது குயிக்கா போவோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. இங்க என்னது? மாம்சத்திலும், இங்க பாருங்க, இங்க பாருங்க, மாம்சத்திலும் මාංශාක ஆவியில் உண்டான என்ன எல்லா ආත්මික அசுத்தங்களை අපවිත්‍ර දේවල්. பாருங்க எவ்வளவு கவனமா பேசுறான்னு பாருங்க. තරම් ප්‍රවේශමින් කතා කරනවද කියලා බලන්න. ஆவியில கூட அசுத்தம் வரக்கூடாது. ඔබගේ ආත්මේ පවා අපවිත්‍ර වෙන්න නරකයි. சரி வாசிங்க. நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். என்ன இங்க பாருங்க, எப்படி வரணுமா? කොහොමද එන්නට ඕනේ? தேவ பயத்தோடு, දේව බයෙන් යුතුව. தேவ பயத்தோடு வரும். දේව බයෙන් යුතුව එන්නට ඕනේ. சபையை பரிசுத்தமா காத்துக்கொள்ளும். සභාව ශුද්ධභාවයෙන් රැකගන්න. அதுக்கு உங்களோட பொறுப்பு. ඒ ඔබගේ වගකීම. ஏன்னா தாய் தகப்பன் பிள்ளைக்காக ஜெபிச்சாதான் பிள்ளைக்கு அந்த உணர்வு வரும். ඒ දෙමව්පිය දරුවන්ට යාඥා කරලා ඒ ඇඟීම දරුවන්ට එන්නේ. ஆவிக்குரிய பெற்றோர்கள் சபைக்கு தேவை. ආත්මික දෙමව්පිය සභාවට අවශ්‍යයි. ஆவிக்குரியவர்கள் தேவை. ආත්මික අය අවශ්‍යයි. உதவி செய்கிறவங்க தேவை. උපකාර කරන අය අවශ්‍යයි. உதவி நடத்துறவங்க சபையை தாங்குறவங்க தேவை. දරාගෙන මඟ පෙන්වන අවශ්‍යයි. கர்த்தர் உங்களை உயர்த்தி එනස வச்சிருக்கார். ඔබ උසස් කළා තියෙනවා. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். வலது கட்சி ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. வாசிங்க. எங்களுக்கு இடம் கொடுங்கள். எங்களுக்கு யாருக்கு இடம் கொடுங்க? யாருக்கு? போதகருக்கு இடம் கொடுன்னு பவுல் சொல்றார். දේවදාසයාට ඉඩ දෙන්න කියලා කියනවා. நீங்க தான் இடம் கொடுக்க மாட்டீங்களே. ඉඩ දෙන්නේ නැහැ නේද? வேற ஒரு தரிசனத்துல போயிடுவீங்க. වෙන පැත්තකට යනවා ඔබ. எங்களுக்கு இடம் கொடு. අපට ඉඩ දෙන්න. நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை. நாங்கள் ஒருவனுக்கும் අපි කිසි කෙනෙකුට என்ன செய்யல? අයුක්තියක් කරන්නේ නැහැ. என்ன செய்யல? உணர்வை கொடுக்கணும் கர்த்தர். வாசிங்க. ඇඟීම දෙන්න. எங்களுக்கு இடம் கொடுங்க. ஒருவனையும் கெடுக்கவில்லை. ஒருவனையும் කෙනෙක් කාවත් විනාශ කළේ නැහැ. வாசிங்க. ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. ஒருவனையும் கர்த்தர் விட நல்லதப்பா. කොතරම් යහපත්. அப்ப வஞ்சிப்பாங்க. වංචා කරනවා. வேதம் அழகா சொல்லுது. ඒ වචනේ පැහැදිලිව කියනවා. என்ன? வஞ்சிக்கவில்லை. වංචා කරේ නැහැ. மக்கள் பரிசுத்தமா வாழும். ජනතාව ශුද්ධවත්ව ජීවත් වෙන්න ඕනේ. வாசிங்க. වෙන්න ඕනේ. உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. யார்கிட்ட இருக்கிறீங்க? කාගේ உங்கள் இருதயத்துல பவுல் இல்ல, நாங்க இல்ல. ඔබගේ අදවත් තුල අපි නැහැ. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். ශුද්ධභාවය රැකගන්න. என்ன உங்களை என்ன சொல்றார்? என்ன உங்களை வாசிங்கம்மா. உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. உங்களை குற்றவாளி எங்க பாருங்க, சபைக்குள்ள வந்தோன்னு யாரும் குற்றவாளி ஆகிறதில்ல. සභාවට ආවම වැරදිකාරයෙක් වෙන්නේ නැහැ. கிறிஸ்து நமக்கு குற்றவாளியாக மாறினார். ක්‍රිස්තුවන්සේ අපගේ වැරදිකාරයෙක් ලෙස ස්වාමීන්සේ වෙනස් වුණා. அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார். අප උදෙසා දඬුවම් වින්දා. நீங்க தேவனோடு கூடுதலான ஒரு உறவு வச்சிருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை දෙනාසෙත් එක්ක හොඳ සම්බන්ධකමක් තියෙන දෙනාසේ ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. தேவன் சம்பந்தத்தை விட்டுட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை
அசூசியமாக போயிடும். දෙවනාසත් එක්ක ඒ වාසිංග. සම්බන්ධ බිඳුවොතින් ඔබ විනාශ වෙනවා. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. நீங்கள் வாழோன். ඔබ ජීවත් වෙන්න இங்கே ඕන. யாரையும் குற்றவாளி என்று நான் கண்டுபிடிக்கிறது මේ இல்லை. ඉන්න අයව අපි වැරදිකාරයෙක් විදියට බලන්නේ නැහැ. யாரும் தண்டிக்க வர இல்லை. දඬුවම් ලබන කෙනෙක් විදියට නෙමෙයි. நீ எங்களை விட்டு தூரம் போற. ඔබ අපගෙන් ඈත් වෙනවා. உனக்கு யாரோடையோ உனக்கு சம்பந்தம் இருக்கு. ඔබ කාගෙත් එක්කත් හරි ஒன்று සම්බන්ධකමක් விக்கிரத்தோடு තිබෙනවා. அல்லாட்டி රූප பேயோடு නමස්කාර යක්ෂයත් එක්ක அதுல இருந்து வெளியே வந்துடு. මේන් එළියට එන්න. நீ வாழ்வதை சபை பார்க்க ඔබ விரும்புது. ජීවත් වෙන එක සභාව දකින්න කැමති. உண்ட சந்ததி உயர்வதை பார்க்க சபை விரும்புது. ඔබගේ පරම්පරාව උසස් වෙන එක සභාව දකින්න කැමති. உனக்குள்ள கத்தர் வந்துட்டா அற்புதம் தான். ඔබ තුල දෙවියන් වහන්සේ வலதுகிழமை ஒரு பெரிய சொல்லுங்க. ஹalleluya කියන්නේ. அதனால என்ன சொல்றான்னு பார்த்து முடிப்போம். வாசிங்க. மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன். மிகுந்த தைரியத்தோடு உங்களோடு ஒரு ஊழியக்காரன் விசுவாசிக்கு முன்பதாக பயப்படக்கூடாது. සේවකෙක් ඇදෙල්වන්තයන් ඉදිරියේ බය වෙන්න නරකයි. அவருடைய ரகசியங்களை விசுவாசிகள் காணக்கூடாது. ඒ වගේ රාසිගත දේවල් ඇදෙල්වන්තයන් දකින්න விசுவாசிக்கும் නරකයි. ஊழியக்காரனும் ரகசியம் இருக்கக்கூடாது. ඔබ විශ්වාසයන්තයි සේවකයන් රාසි දේවල් තියෙන්න නරකයි. திறந்த மனதோடு பேசுறோம். විවෘතව කතා කරන්නට ඕනේ. எங்களுக்கு பயம் இல்ல. අපිට බයක් නැහැ. எங்களுக்கு தைரியம் இருக்கு. ධෛර්යමත්කම உங்களை வஞ்சிக்க இல்ல. ඔබ රැවට්ටුවේ නැහැ. உங்களை கெடுக்க இல்ல. ඔබ විනාශ உங்களை කරේ ஏமாற்ற இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். ඔබ රැවට්ටුවේ නැහැ කියලා පවුල්තුමා කියනවා. நீ இடம் கொடு தரிசனத்துக்கு. ඔබ ඉඩ දෙන්න දර්ශනයට. உங்களோட வீட்டுக்குள்ள, ඔබගේ නිවස තුල, உங்களோட ஊழியத்துல, සේවය තුල, உங்களோட இருதயத்துல உங்களுடைய மிஸ்பா தரிசனத்துக்கு இடம் கொடு. හදවතේ මිස්පා දර්ශනයට ඉඩ දෙන්න. கர்த்தர் நன்மையான காரியம் செய்ய. සේ යහපත් දේ කරන පිණිස. வாசிங்க. மிகுந்த தைரியத்தோடு உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். உங்களை குறித்து என்ன செய்கிறேன்? ඔබ ගැන சபை விசுவாசிகளை மற்ற இடத்துக்கு போனா விட்டு கொடுக்க முடியுமா? ඇදෙල්වන්තයන් අනිත් අය ඉදිරියේ අතර දෙන්න පුළුවන්ද? மேன்மை பாராட்டுறோம். අපි ආඩම්බර වෙනවා. எங்கட தேவ பிள்ளைகளை குறிச்சு අපගේ දේව දරුවන් කෙරේ. மேன்மையா வைக்கிறோம். එප ආඩම්බරෙන් ඔබව තබනවා. இதை விட்டு கொடுக்கல. අත්තර දෙන්න. சபை மேன்மை உள்ளது. සභාව ආඩම්බර සහිතයි. வாசிங்க. ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். பரிபூர்ண சந்தோஷமா. எங்கட சபை மேன்மை உள்ள சபை. அடுத்தது සභාව තාමත් උසස් වූ සභාව. எப்படி என்றால் நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. பயங்களும் இருந்ததப்பா. சரியான போராட்டம். බෝ කෝලහල. இளைப்பாறுதல் இல்ல. කිසිම සහනයක් නැහැ. என்ன சபையை மேன்மைப்படுத்திட்டு போறாங்க. அடுத்தது සභාව ආඩම්බර කරගෙන යනවා. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். பாத்தீங்களா? யார் ஆறுதல் செய்தார்? කවුද ඒ தீத்துவ සැනසුවේ? பாக்குறாங்க. තීතුව බලනවා. நீ ஒரு தீத்து. ඔබ තීතු කෙනෙක්. ஆறுதல் செய்ய. සැනසීම දෙන්න. சொல்ல விளங்குதா? உன்னை கர்த்தர் பயன்படுத்துற. වෙනස් ඔබ පාවිච්චි කරනවා. தேவதூதன் இங்க இறங்கே இல்ல. දේව දූතයන් බැස්ස ආවේ නැහැ. தீத்து வந்துட்ட. ඒ තීතුව ආවා. ஒரு ஆறுதல் வருது. සැනසීමක් එනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. வாசிங்க. அடுத்தது வாசி முடிப்போம். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். சபை வைராக்கியம் இருக்குது. ஊழியக்காரனை காப்பாத்தணும். සභාව ජූරිතකමින් ඉන්න සේවකයා බේර ගන්න ඕනේ. தரிசனத்தை காப்பாத்தணும். දර්ශන බේර ගන්න ඕනේ කියලා. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். සුද්ධභාවය ආරක්ෂා කරන්න. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். නාමයේ මහිමයටපත් කරන්න. ஆறுதல் கொடுக்கிற ඔව් தேவன். සැනසීම දෙනවා. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ඒ වගේ බාර කරන්න ඔබ. தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். එනසේ ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ. இடம் கொடு. ඉඩ දෙන්න. உங்க வீட்டுல இந்த தரிசனத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கிறியா? ඔබගේ නිවසේ මේ දර්ශනෙට ඉඩ දෙන්නේ නැතුව තිබෙනවද? உங்க இருதயத்துல இடம் கொடுக்காம ඔබගේ இருக்கிறியா? හදවත ඉඩ දෙන්නේ නැතුව තිබෙනවද? இடம் கொடு. ඉඩ දෙන්න. இன்னொரு இடத்துல இருக்கிறது. තව තැනක තිබෙනවා. பேதுருல පේදුරුතුමාගේ සුභාරංචි පොත. யாக்கோபுடைய பிள்ளை
யோசேப்பு காணாமல் போயிட்டது. යාකොබ්ගේ දරුවා යෝසෙප් නැතිවෙලා යනකොට ஆனால் யாக்கோபு முற்பிதாக்கள் යාකොබ් කියන අපි ආදි පිතෘවරු பிள்ளை என்று சொன்னோன்னு எல்லாரும் நடுங்கிடுவாங்க. දරුවා කිව්වම කවුරුනත් දෙවුලන්න පටන් ගන්නවා. அதுதான் ஊழியத்தை கவனமாக ඒ நடத்தும். නිසා තමයි සේවයේ ප්‍රවේශමෙන් මඟ පෙන්වන්න ඕන. காக்கை தன் குஞ்சுக்கு ඒ කාකා පැටට එන්නද? මගේ පැටවුවා. என்னது ඒක රන් පැටයෙක් වගේ. என்ன எத்தனை வசனம் வாசிங்க பாப்பா. அந்த நான் ஆதியாமத்தில் 37 வாசிங்க. 33 இருந்து 35 வரைக்கும். யாக்கோபு அதைக் கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். பார்த்தீங்களா, அநேக நாள் தன் குமாரனுக்காக දුකෙන් හිටියා. என்ன செய்வார்? மனைவி துக்கப்பட மாட்டா, ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைக்காக துக்கப்படுவார். ඒ දෙමව්පියෝ දුක් වෙනවා. භාර්යාව දුක් වෙන්නේ නැහැ. சரி வாசிங்க. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடு. දෙනාසගේ වචනෙට ඉඩ දෙන්න. தேவண்ட வார்த்தைக்கு இடம் கொடுத்து. நீ பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. உனக்கு வந்து ஆபத்து நடந்துட்டா ඔබට විපත්යක් සිදු அத වුණොත් பின்னில ஆசீர்வாத கர்த்தர் கொடுப்பார். ආශිර්වාදය දෙනවා ඔබට நீ පිටිපස්ස. உண்ட வாழ்க்கைக்கு தீர்மானம் எடுக்காத. ඔබම තීරණය කරන්න එපා. கர்த்தர் அறியாம ஒன்று நடக்காது. දෙනාසේ දන්නේ නැතුව කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. தேவண்ட வார்த்தைக்கு இடம் கொடு. දෙනාසගේ වචනෙට ඉඩ දෙන්න. அவர் ஆறுதலின் தேவன். ඔන් සැනසීමේ දෙවිඳු. எல்லாரும் வந்து ஆறுதல் படுத்துறாங்க. ඕමැල සනසනවා. ஆனா பரிசுத்தாவி ஆறுதல் படுத்துகிறார். මම ශුද්ධාත්මයන් වහන්සේ සනසනවා. அதை ஏற்றுக்கொள். ඒක පිළිගත්තා. ஆண்டவரே, உம்முடைய காரியமா இது நடந்தது. ඔබගේ කාරණාව ඉදිරියට සිදු වුණා. ஆண்டவரே, எங்களை காப்பாத்து. අපි ආරක්ෂා කරන්න. அப்ப மூன்றாவது யாருக்கு இடம் கொடுக்கணும்? கர்த்தர තුන්වෙනුව ஆறுதலுக்கு இடம் கொடு. ඒ සැනසීමට ඉඩ දෙන්න. நடந்ததெல்லாம் நன்மை. ඒ සිදු වුණ දේ යාපතට. பாதாளத்தில் இறங்கினாரா? ඒ පාතාලයට වැටුණාද? இறங்கினாரா? බැස්සද? யாரை கண்டார்? කව දැක්කේ? யாரை கண்டார்? யோசேப்பை கண்டார். ஒரு ஆமீன் යෝසේප්ව சொல்லுங்க. දැක්කා. கண்கள் காண பண்ணினார் கர்த்தர். ඇස් වලට පේන්නට දෙනාසේ තැලසුවා. எத்தனை வருஷம்? අවුරුදු කීයකට පස්සේ? 13 வருஷம். අවුරුදු 13කට පස්සේ. சொல்ல விளங்குதா? யோசேப்பை அதிகாரியா காண. යෝසෙප්ව උසස් නිලධාරියෙක් ලෙස දැක්කා. உங்களோட பிள்ளைகள் உங்களை விட்டு போனாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் பிள்ளை தேடி வருவாங்க. ඔබගේ දරුවෝ ඔබගෙන් ඈත් වෙලා ගියත් ඔබ යාඥා කරන ඔබ සොයාගෙන ඒ දරුවා එයි. அதனால தேவண்ட வார்த்தைக்கு இடம் கொடுக்கும். දෙනාසගේ වචනෙට ඉඩ දෙන්න. எங்களை கர்த்தர் கைவிட்டுட்டார். දෙනාසේ අත්හැරියා. எங்களுக்கு ஒரு இடத்துல போல பணம் லொஸ் ஆயிடுது. අපගේ මුදල් නැති වෙලා ගියා. கர்த்தர் திருப்பி தருவார். දෙනාසේ නැවත දෙයි. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. என்ன? கர்த்தருக்கு இடம் கொடு. ஆனா ஒப்பு கொடு கர்த்தர். බාර කරන්න. ஆண்டவரே, எங்களை திருப்புங்கப்பா. මේ අපිව අරවන්න. என்ன? எங்களோட இருதயத்தை திறப்போம். අපගේ හදවත විවෘත කර. எங்களோட வீட்டை திறப்போம். අපගේ නිවස විවෘත කර. எங்களோட வாழ்க்கை வருகிற பிரச்சனைக்கு கர்த்தர் வார்த்தையை திறப்போம். අපගේ වචනේ ඉඩ දෙමු මේ අපේ එන ප්‍රශ්න වලට. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ආමෙන් කියන්නේ. எழுந்து நிற்போம். අපි නැගිට සිටිමු.